நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்னையோட நம்ம மக்காச்சோளம் போட்டு 115 நாள் ஆகுதுங்க. ஆனால் இன்னும் 5லேருந்து ஒரு 7 நாளைக்குள்ளே அறுவடை பண்ணியிருந்துருக்கணும். அந்த 120 நாள் கணக்கு பண்ணால். ஆனால் அந்த பொங்கலை ஒட்டி நமக்கு காய விட்டுருந்த டைமில் மழை பெஞ்சதுனால இன்னும் மக்காச்சோளத்தில் பச்சை இருக்கத்தான் செய்யுது மேலே. இந்த டைமில் மிஷினில் போட்டு அடித்தோம்னா மிஷினில் சிக்கத்தான் செய்யும். பாருங்களேன், கருதுகள் எல்லாமே நல்லா முற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் செடி இன்னும் காயலை. செடி காய்ஞ்ச மட்டும்தான் அறுவடை பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில இடங்கள்ல இன்னும் சின்ன சின்ன கருதுகளாக தான் இருக்குது. என்ன காரணம்னா அந்த ஒரு அடிக்கு ஒரு அடி கேப்பு சரியாக ஃபாலோ பண்ண விட்டதாங்க காரணம். நிழல் விழுந்துச்சுன்னா மக்காச்சோளத்தில் வந்து கதிர்கள் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால தான் அந்த பிரச்சனை வந்து அடுத்தடவை அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். கரெக்டாக ஆட்கள் போடும்போது கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மலர் சாகுபடியிலேருந்து கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃபோட ஒரு ஃபுல் அண்ட் வீடியோவே போடுறேன் பாருங்கள். ஏன்னா நாங்கள் பரம்பரை மலர் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நல்லாவே எங்களுக்கு தெரியும். அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விவசாயத்திலேருந்து நீங்களும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் மலர் சாகுபடியில் ஈடுபடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.